யாக்கை நிலையாமையில் இனி தொடர்ந்து பார்க்கக்கூடிய சில பாடல்கள் சூக்ஷ்ம நிலையிலேதான் பொருளை தரத்தக்கனவாய் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், சித்தர்கள் பாடல்கள் பெரும்பாலும் பரிபாஷையில தான் இயங்கும். அதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, சித்தர்கள் தாங்கள் கண்ட அனுபவத்தை தங்களுக்கு உரிய மொழியினாலேயே தான் விளக்குவார்கள். இரண்டாவது, அரியதாகிய பல தத்துவங்களை வெளிப்படையாக சொல்லுவதினால் விளைதற்கு உரிய நன்மை ஏதும் இல்லை. முயன்று யாரெல்லாம் அதை உணர்ந்து கொள்வதற்கு தலைப்படுகிறார்களோ அவர்களினது முயற்சிக்கு ஏற்றாற் போல அந்த பாடல்களினது பொருள் அவர்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையிலும் கால ஓட்டத்தின் அடிப்படையிலும் புரிய தொடங்கும். இதுதான் அடிப்படை. அதனால இவர்கள் நேரடியாக எதையும் ஏன் சொல்லுவதில்லைனாக்க, சில நேரங்கள்ல நேரடியாக சொல்லுகின்ற பொழுது அதன் கண் உள்ள அழுத்தம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும். அதுக்குதான் நான் முன்பே சொன்ன, தமிழ் மொழியில பேச்சு வழக்கை சொல்லுகின்ற பொழுது சிலவற்றை கையாளுகிறோம். அதுல ஒன்று மங்களம் என்கின்ற ஒன்று. ஏதாயிலும் ஒரு அமங்கலமான செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த அமங்கலத்தினுக்கு உரிய நேரடியான சொல்லை கொண்டு விளக்காமல் அதை மங்களமாக சொல்லுதல் ஒரு மரபாக கருதி இருக்கிறார்கள். யாரேனும் ஒருவர் இறந்து அந்த இறுதியாக அவர் அந்த உடலானது வைத்து எரிக்கப்படக்கூடிய இடத்தை சுடுதற்கு உரிய காடு என்றுதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சுடுகாடு சேர்ந்தார்னு சொன்னா கேட்கின்ற பொழுது சற்று அழுத்தத்தினுக்குரிய சொல்லா இருக்கும். அதே மாற்றி அவர் நன்காடு அடைந்தார்னு சொன்னாக்க, அப்ப சொல்லுகின்ற பொழுது அந்த சொல் ஒரு மங்களத்தோடு விளக்கப்படுவதனால கேட்பவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை தாரார். இதுதான் சித்தர்கள் பாடல்கள்ல அவர்கள் பரிபாஷையை கையாண்டதன் நோக்கம். அந்த அடிப்படையில் இப்ப நாம பார்க்கக்கூடிய அடுத்த பாடல், அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர். அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. இது ஏதோ உணவானது சமைக்கப்படுவதற்கு உண்டான ஒரு செய்தியை சொல்லுவது போல நமக்கு வெளிப்படையான பொருள் தருகிறது. அந்த வெளிப்படையான பொருளும் தத்துவத்தை தருகிறது. உள்ளீடான பொருளும் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது. ஒருவனது இல்லத்துல அத்திப்பழத்தை கொண்டும் அரைக்கீரையினது விதைகளை கொண்டும் இவைகள் இரண்டினையும் ஒன்றாக இட்டு கொத்துதல் என்றால் நசுக்குதல்னு வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளை ஒன்றாக இட்டு நசுக்கி உலையிலே இட்டு கூழட்டு வைத்தனர். கூழாக செய்து குடிப்பதற்கு வைத்தனர். இப்போ கூழை குடிக்க ஒருவன் வருகிறான் என்றால் சமைக்கப்பட்டிருப்பது கூழ் என்று தெரிந்தவன் பின் அவன் கூழை உண்ணுதற்கு உண்டான இயல்பான முயற்சியில வந்தால் போதும். மாறாக சமைக்கப்பட்டிருப்பது என்ன என்று தெரிந்தும் அதை எவ்வாறு உண்ண வேண்டும் என்ற நிலையில் தெரியாமல் அத்திப்பழத்தையும் அரைக்கீரை வித்தினால் செய்யப்பட்ட உணவையும் கத்தி எடுத்து கொண்டு கீறி உண்ணுவதற்காக ஒருவன் வருகிறான் என்றால் அவனது அறியாமையை என்னவென்று சொல்லுவது? என்ன காரணம்? இந்த உலகத்துல நாம தோன்றியதன் காரணம் பிறவிதோறும் நம்மால் செய்யப்படுவதற்கு உண்டான வினைகளின் காரணமாக நாம் தோன்றியிருக்கோம். அப்ப நாம் தோன்றிய காரணம் என்னன்னு தெரியும்.
அப்ப அந்த காரணத்தை தெரிந்து கொண்டதன் பின் அந்த காரணத்தினுக்கு உரியதாகிய செயல்பாடு எது என்று தெரிந்து அதை நாம் செய்ய முற்படுகின்ற பொழுது மெல்ல மெல்ல அந்த வினையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வாய்ப்பை தேடலாம். மாறாக சென்ற பிறவியில் செய்த வினையின் காரணமாக இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவத்தை மேலும் வலிதான ஒன்றாக மாற்ற வேறு தேவையற்ற முயற்சியில இறங்குகிறோம். எது போல? கூழை உண்ணுவதற்கு கத்தி எடுத்து வருவது போல. ஒரு வினையை நிற்பதற்கு அதற்குரிய மாற்று வழியை தேடாமல் வேறு பிற வழிகளிலே இறங்கி நாம் மேலும் மேலும் நம்முடைய வினையை வளர்த்து கொள்ளுகிறோம். இது ஒரு பொருள். இதனுடைய உள்ளீடான பொருளை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வலுவான தத்துவம். அத்திப்பழம். அத்தி என்று சொன்னால் தமிழ்ல எலும்புன்னு பொருள். இந்த எலும்பினுக்கு மேலாக பழம் போல் இருப்பது எதுனா நம்முடைய தசைகள். இந்த அத்திப்பழத்தின் மீது, அத்தி என்ற எலும்புகளின் மீது மூடப்பட்டிருக்கக்கூடிய தசைகள் அவை காலப்போக்கில வற்றும். அவை மெல்ல மெல்ல இந்த எலும்பினது பிடிப்பிலிருந்து விலகும். அப்படிப்பட்ட உடல் தான் நம்முடைய உடல். அரைக்கீரைன்னு சொன்னாக்க, இந்த அரைக்கீரை என்றால் பெரும்பாலும் கீரை பாத்தியில போய் சென்றவர்களுக்கு தான் தெரியும். அரைக்கீரையை யாரும் வேரோடு பறித்து வரமாட்டார்கள். தண்டுக்கீரையை வேரோட பறிப்பார்கள். ஏன் அரைக்கீரைன்னு பேர் வந்ததுன்னா அதை வேரோட பறிக்க கூடாது. அந்த பாத்தியில அந்த கீரையை தலையிலிருந்து ஒரு 4 இலை அல்லது 6 இலை உண்டான உயரத்திற்கு கிள்ளி கொண்டு வருவார். அது அறுக்கப்படுவதற்கு உண்டான கீரை, அறுத்தல். அப்ப அந்த கீரையை அறுத்து வர எஞ்சின அந்த கீரை நிலத்துல மீண்டும் வளர ஆரம்பிக்கும். ஆகவே அறுக்க அறுக்க வளருவதினால் இதற்கு அரைக்கீரைன்னு பேர். அது போல நம்முடைய பிறவி அறுக்க அறுக்க வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அறுக்க அறுக்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவியை நாம எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் அந்த பிறவியிலேயே உழன்று உழன்று மேலும் பிறவியை வளர்த்து கொண்டே போகும். இப்ப இந்த பாட்டை பாருங்க. இந்த உள்ளீடான பொருள் புரியும். அத்தி பழமும் எலும்பின் மீது போர்த்தப்பட்ட தசையும் அரைக்கீரை நல்வித்தம் அறுக்க அறுக்க தோன்றக்கூடிய பிறவி போன்ற அரைக்கீரையை போன்ற பிறவியும் கொத்தி உலை பெய்து கூழட்டு வைத்தனர். ஒரு பிறவியில அதனை முழுவதுமாக வாழ்ந்து மறைந்ததன் பின் தீயிலே இட்டு சுட்டார்கள். அதோட நின்றதா? அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. இந்த பிறவியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் தவறான முயற்சிகளை எடுத்து எடுத்து மரணத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் விடுதலை பெறுவதாயில்லை. ஆகவே நீ எவ்வளவு விரைவாக பிறக்கிறாயோ அவ்வளவு விரைவாக இறக்கப் போகிறாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடையது. அவ்வாறு பிறத்தலும் இறத்தலும் தொடர் நிகழ்வாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டோம் பிறவாமையை கையாள வேண்டும். மீண்டும் இந்த உலகிலே பிறத்தலை தவிர்க்க வேண்டும் என்ற முயற்சியை செய்யாமல் தொடர்ந்து நம்முடைய அறியாமையினால் வந்து வந்து பிறந்து கொண்டிருக்கிறோம். பிறக்க பிறக்க சாகுறோம், சாக சாக பிறக்கு. இதனால என்ன பயன்னு கேட்கிறார். ஆகவே கத்தி எடுத்தவர் காடு புகுந்தாரே. இந்த பிறவியை அறுக்க வேண்டும் என்று தவறான கத்தியை எடுத்திருக்கிறோம். பிறவியை அறுக்க வேண்டும்ன்றதற்கு உரிய முறையான கத்தியது இறை மீது உள்ள பற்று. இறை பற்று என்ற கத்தியை எடுத்திருந்தால் இந்த பிறவியை நாம் அறுத்திருக்கலாம். ஆகவே அந்த இறை பற்று என்கின்ற கத்தியை எடுக்காமல்
ஆசையினால் வெவ்வேறு பிற கத்திகளை எடுக்கிறோம். அதனால விரைவாக சுடுகாட்டினுக்கு சென்று சேருகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே இயன்ற மட்டில் இந்த பிறவியை அறுக்க வேண்டும் என்றால் அதற்கு உரியதாகிய கூறிய கத்தி எது என்றால் இறை பற்று என்கின்ற ஒன்றாய் இருக்க வேண்டும். இறை வழிபாடு அல்லது இறைவனை நிரந்தரமாய் நம்புதல் என்றாக இருக்க வேண்டும். மாற்றாக வேறு விதமான முயற்சிகளில் இறங்கினால் பிறவியை தவிர்க்க முடியாது. ஒன்றை உண்ணுவதற்கு மாறாக வேறு ஒரு கலத்தை எடுத்து வந்தது போல, கூழ் குடிப்பதற்கு கத்தி எடுத்து வந்தது போல, கூழை குடிக்க வேண்டும்னா சிரட்டை இருந்தால் போதும், குவளை இருந்தால் போதும். மாறாக கத்தி எடுத்து வருவதனால் பயன் என்ன? அதுபோல இந்த பிறவி என்கின்ற ஒன்றை தவிர்க்க வேண்டும், அறுக்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய கத்தியை எடுக்கும். அதனை நாம் எடுக்கவில்லை என்றால் பிறப்போம், இறப்போம், மீண்டும் பிறந்து கொண்டோம். ஆகவே இந்த யாக்கையானது ஒரு தொடர் சுழற்சிக்குள் சிக்கிக் கொண்டு விடும். இதை தவிர்ப்பதுதான் நல்லது. ஆகவே எடுக்கப்பட வேண்டிய கத்தி இறை பக்தி என்கின்ற கத்தியாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் பிறவி என்கின்ற ஒன்று முற்றிலுமாக அறுக்கப்பட்டு சொல்லிட்டு அடுத்தது சொல்ற, இந்த உடல் இருக்கே, இதை காட்டிலும் ஒரு வேடிக்கையான பொருள் இல்லை. நம்ம உடல் இருக்கே, இதற்கு ஒரு வேடிக்கையான ஒரு பொருள் இது. அதன் கண் இருக்கக்கூடிய குறைபாடு நமக்கு தெரிவதில்லை. குறைபாடு தெரிந்து விட்டது என்றால் ஒன்று அந்த குறையை போக்க முயலுவோம், இல்லை என்றால் அந்த குறைகளே இல்லாத ஓர் உடல் தேவைன்னு வேண்டுவோம். ரெண்டுமே நாம செய்யறது. இப்ப இயல்பா ஒரு வீடு கட்ட வேண்டும். இப்ப இன்றைக்கு நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த தளமெல்லாம் போட்டு கட்டக்கூடிய வீடெல்லாம் கற்பனை பண்ணாதீர்கள். பழைய காலத்துல ஓலை குடிசை தான். இப்ப யாரேனும் ஒருவர் ஒரு குடிசையை கட்ட வேண்டும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை முறையாக கட்டத் தெரிந்த ஒருவனிடம் கொண்டு போய் கொடுப்போம். முறையாக கட்டத் தெரியாத ஒருவனிடம் குடிசையை கட்டி கொடுன்னா அவன் என்ன செய்வான்? மேல வேயக்கூடிய ஓலைகளை எல்லாம் நெருக்கமா வேய மாட்டான். இந்த ஓலைகளையும் அந்த கூரையையும் தாங்கி இருப்பதற்கு உறுதியான நிலத்துல ஊன்றப்பட்ட கால்களை வைக்க மாட்டான். அப்ப மேலையும் பொத்தலான ஓலைகள், கீழையும் உறுதியான கால்கள் இல்லை. இந்த சூழ்நிலையில அந்த வீட்டுல குடியிருக்க தொடங்கினால் நமக்கு என்ன ஆகும்? எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடக்கும். அந்த ஓலை குடிசை கூரை கீழே விழலாம், கால்கள் முறிந்து போகும். எங்க கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, கணத்துல நீர் சேர்ந்த வேண்டும் என்றால் ஒன்று நீர் சேர்ந்தக்கூடிய வாளி பொத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டு, நீர் சேர்ந்ததற்கு உண்டான கயிறு உறுதியாக இருக்க வேண்டும். மாறாக தாம்பு என்கின்ற கயிறும் நைந்து போயிருக்கிறது, நீர் சேகரிக்கக்கூடிய வாளியும் பொத்தலாக இருக்கிறது. அப்போ பழமொழி இப்படி சொல்லுவார்கள், தாம்பு அறுதல் தோண்டியும் பொத்தல், நீர் எப்படி சேர்க்கிறது, நீரை எவ்வாறு சேந்துவது, இதான் கேள்வி. அது போல நாம இருக்கக்கூடிய வீட்டுல ஒன்று அஸ்திவாரமாவது உறுதியா இருக்கணும், இல்ல இந்த அஸ்திவாரத்திற்கு மேல் எழுப்பப்பட்ட கூரையாவது பொத்தல் இல்லாமல் இருக்கும். ரெண்டுமே பழுதாக இருந்தால் அந்த வீட்டுல எவ்வாறு வாழுவது? இது வீடுன்னு சொன்னது இந்த உடலை. எப்படியா? மேலும் முகடு இல்லை, கீழும் வடிம்பு இல்லை, காலும் இரண்டு, முகட்டலகு அலகு ஒன்று உண்டு, முகட்டு அலகு ஒன்று உண்டு, ஓலையான் மேய்ந்தவர் ஊடு அறியாமை, வேலையான் மேய்ந்ததோர் வள்ளி தளியே. நம்ம உடம்பு எப்படி இருக்கிறதா?
இந்த ஓலையால் வேயப்பட்ட வீடு இருக்கேன், அந்த வேயப்பட்ட வீடுல உரியவன் வந்து அந்த வீட்டை வேய்ந்து இருக்கணும். அந்த தொழில் தெரிந்தவன் வேய்ந்து இருக்க வேண்டும். அப்போ ஓலையையும் நெருக்கமாக வேய்ந்திருப்பான். அந்த ஓலையை தாங்கி நிற்கக்கூடிய கூரை, அந்த கூரையை தாங்கி நிற்கக்கூடிய கால்கள், இவைகளும் உறுதிப்பட நின்றது. ஆனால் மேலும் முகடு இல்லை. அதாவது அந்த கட்டப்பட்ட குடிசைக்கு மேலே கதிப்பு இல்லை. முழுமையுமான அந்த வெயிலோ மழையோ வாராதிருக்கக்கூடிய அளவினுக்கு பொத்தல் இல்லாத முகடுனா மூடி, முகடு இல்லை. கீழும் வடிம்பில்லை, கீழையும் அஸ்திவாரம் இல்லை. அப்போ கூரையும் ஒழுங்காக இல்லை, அஸ்திவாரமும் இல்லை. ஆனா ரெண்டு மட்டும் இருக்கு. என்னவா? காலும் இரண்டு, அந்த ஊன்றப்பட்ட கால்கள் ரெண்டு இருக்கு. அந்த காலும் உறுதியா நிக்கல. நம்ம கால் தான் இந்த உடம்பை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கால் இருக்க, இதுவும் உறுதியா நிக்கல. அதோட முகட்டு அலகு ஒன்று உண்டு. அலகுனாக்க குறுக்க வைக்கப்பட்ட சட்டம், நம்ம முதுகெலும்பு, இது ஒன்று உண்டு. இதுல எதுவுமே உறுதியானது இல்லை. கால் நிரந்தரமா நிக்காது. காலம் போக போக கால் வளையும், கூன் விழும். அப்ப கூன் விழுந்ததுன்னா முகடு இல்லாத அந்த வேயப்பட்ட கூரை கீழே சரியும். கால் உறுதியோடு இல்லை. ஆகவே மெல்ல மெல்ல கால் அசைய தொடங்கியதுன்னா அந்த குடிசை முற்றிலுமாக கீழே விழும். அதுதான் நம்ம உடம்பு. நம்மிடம் எதுவுமே உறுதியானது இல்லை, எதுவுமே நிலையானது இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எல்லா காலமும் உறுதியோடு இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஆங்கிலத்துல கேட்ட ரொம்ப தெளிவா ஒரு மரபு தொடரை சொல்லுவார்கள், வேர் அண்ட் டேர். நம்முடைய உடலானது காலம் செல்ல செல்ல மெல்ல மெல்ல அழியும் தன்மைக்கு உட்பட்டது. ஆகவே நாம எதனையும் நிரந்தரமாக சொல்ல முடியாது. எது போல என்றால், கட்டப்பட்ட ஒரு வீட்டுல கூரையாவது நிரந்தரம், அல்லது அந்த கூரையை தாங்கி இருக்கக்கூடிய கால்களோ, அல்லது அந்த கால்களை தாங்கி நிற்கக்கூடிய இல்லத்தின் அஸ்திவாரமோ நிரந்தரம் என்று சொன்னால், அப்பொழுது அந்த வீடு வாழுதற்கு உரியது. இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன் என்றால், இப்படிப்பட்ட குறைபாடு உடைய வீட்டை யாரு வேய்ந்தார்கள்? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நாம் பிறப்பதற்கு காரணமானார்கள். ஆகவே அவர்களால் வேயப்பட்ட உடல் இது. அவர்களே குறைவானவர்கள். அவர்களால் வேயப்பட்ட நம்முடைய உடல் மட்டும் நிறைவானதாக எப்படி இருக்கும்? ஆகவேதான் ஓலையான் மேய்ந்தவர் ஊடு அறியாமை. யார் எவ்வாறு அந்த ஓலையை கொண்டு முகடு அமைக்க வேண்டும், குடிசை அமைக்க வேண்டும் என்று அவர்களால் மேலேயும் கீழேயும் எது உறுதிப்பாடு உண்டது என்று தெரியாத அளவுல செய்திருக்கிறார்கள். ஆகவே ஊடு அறியாமை வேலையான் மேய்ந்ததோ. தொழில் தெரியாதவன் செய்த குடிசை எப்படி இருக்கும்? அது போல இருக்கிறது செப்பமற்ற நிலையில வேயப்பட்ட குடிசையாக நம்முடைய உடல் இருக்கிறது, வெள்ளி தளியே. ஆகவே இது பழுது உடைய ஒன்று. ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உடல் என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. எல்லா காலத்தும் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஏனென்றால் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியதும் காலத்தினுக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடியதும். இப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு செய்தவனாவது ஒழுங்கானவனா என்றால் அவனும் ஒழுங்கானவன் இல்லை. வேலை தெரியாத பணியாட்களை கொண்டு செய்த வீடு இது. வேலை தெரியாதவர்களால் செய்யப்பட்ட வீடு. இதற்கு கூரையும் பழுது, காலும் பழுது, அஸ்திவாரமும் பழுது என்றால் அதில் எவ்வாறு நீங்கள் நிரந்தரமாக வாழ முடியும்?
நான் வேடிக்கையா இந்த பாட்டை சொல்லும் போது சொல்லுவேன் மற்றவர்கள்ட்ட, வகுப்புல சொல்லும் போது, இந்த உலகில் மரணிப்பது அதிசயம் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு முரணான சிந்தனை. இந்த உலகத்துல மரணிப்பது அதிசயம் இல்லை, இந்த உலகில் வாழுவதுதான் அதிசயம். ஏன் தெரியுமா? நம்ம உடம்பு குறைபாடுடைய உடம்பு. ஏனென்றால் இந்த உடம்புக்கு நோய் வராமல் இருக்கிறதா? இல்லை. அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நோய்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இந்த உடல் குறைபாடு உடையது. இப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் மாசு இல்லாமல் இருக்கிறதா? இல்ல, மாசுடைய சுற்றுப்புற சூழல் தான். நம்மால் சுவாசிக்கக்கூடிய காற்று, பருகக்கூடிய நீர், உண்ணக்கூடிய உணவு, காய்கள், கனிகள் எல்லாம் மாசுடையன. அவை மாசுகளினால் உற்பத்தி ஆகின்றன என்பது ஒரு பக்கம். அவைகளை பக்குவப்படுத்துவதற்கு மாசுடைய பொருள்களை கொண்டு பக்குவப்படுத்துகிறார்கள். நீங்கள்லாம் வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல போயிட்டு, இங்கெல்லாம் நகரங்கள் எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய பல பொருள்களை பெருமளவில் எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய காட்சிகள் இருக்கு. அதை பார்த்தீர்கள் என்றாலேயே நாம் இதனையா இத்துணை நாள் ஆர்வத்தோடு உண்டு வந்தோன்ற அதிர்ச்சி ஏற்படும். இப்ப நம்ம சென்னையில எல்லாம் பரவி வரக்கூடிய ஒரு பண்பாட்டு மாற்றத்தை சொல்லுவது எதுனாக்க, வீதிகள்ல எல்லா வீதிகள்லையும் வடபுலத்திலிருந்து வந்தவர்கள் இந்த பானிபூரின்னு ஒண்ணு விற்கிறான். அந்த பானிபூரிக்கு உண்டான சிறிய அந்த பூரி இருக்கிறது அல்லவா, அதை எப்படி செய்கிறார்கள் என்பதற்கு யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்கள். அந்த செய்தற்கு உண்டான இடம், செய்பவர்கள், அவர்கள் கையாளக்கூடிய முறை, கையாளும் பொருள், இவைகளெல்லாம் எத்தகைய மாசுகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன. இது சாதாரண உணவுப் பொருள் மட்டுமல்ல, நீங்கள் வளர்நிலையில பேசப்படக்கூடிய உயரிய உணவுகள் அல்லது சில இடங்கள்ல இறைவனுக்காக தயாரிக்கப்படக்கூடிய பிரசாதங்கள் என்கின்ற பெயர்ல சான்றாக சொல்ல வேண்டும்னா பழனி பஞ்சாமிர்தம், இவைகளெல்லாம் தயாரிக்கக்கூடிய இடத்தை சென்று பாருங்கள், எல்லாம் மாசு உடையன. அப்போ உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய நீர், சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாம் மாசு. இயல்பாகவே நாம பிறந்திருக்கக்கூடிய நிலையில குறைபாடுகள் ஏராளம் இந்த உடலுக்கு. ஆகவே குறைபாடு உடைய இந்த உடலோடு இத்தகைய மாசுகளுக்கு நடுவுல நாம வாழுவதுதான் ஆச்சரியம். மரணம் அடைவது ஆச்சரியமே இல்லை. ஆனால் நம்ம மாற்றி என்ன சொல்லுகிறோம்? ஐயோ, திடீரென்று அவருக்கு எப்படி மரணம் வந்ததுன்னு ஆச்சரியப்படுறோம். மரணத்திற்கு ஆச்சரியமே பட வேண்டாம். இத்துணை நாள் அவர் எப்படி வாழ்ந்தார்னு தான் ஆச்சரியப்படும். ஏனென்றால் இந்த உலகை நாம எந்த அளவினுக்கு சீரழிக்க எண்ணி இருந்தோமோ அதனை காட்டிலும் பல மடங்கு சீரழித்தாயிற்று. உலக நாடுகள்ல சில நாடுகள்ல மழை பொழிகின்ற பொழுது அந்த மழை அமில மழையாக பொழிவதை பார்க்கிறோம். ஆசிட் ரெயின்ஸ். பல நாடுகள்ல அந்த தொழிற்சாலையின் மூலமாக வெளியேற்றப்பட்ட நச்சு புகைகள் மேகத்தோடு இரண்டர கலந்து மேகம் மழை நீரை தருகின்ற பொழுது அதோடு இந்த நச்சுக்களும் சேர்ந்து பூமிக்குள்ள வருது. இப்ப மழை நீர் தான் தூய்மையானதுன்னு இப்ப சொல்ல முடியாது, அதையும் நாம மாசுபடுத்தி ஆயிற்று. அதனால இந்த அடிப்படையான இந்த உடல் எந்த காலத்திலும் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. இந்த உடல் மரணத்தை நோக்கி செல்லுகிறது என்பது இயல்பானது. அந்த மரணத்தை எதிர்த்து வாழுதல் என்பதுதான் ஆச்சரியமானது. ரெண்டுத்துக்கு வேறுபாடு தெரியும். ஆகவே நாம என்ன நினைக்கிறோம்? மரணத்தை தான் ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் சொல்றோம். இல்லை, அது இயற்கை. இப்படிப்பட்ட சிக்கலுக்கு நடுவில் இது நாள் வரைக்கும் வாழ்ந்ததுதான் ஆச்சரியம். போவது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை.
கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் அன்றாடம் உண்ணக்கூடிய காய்கள் ஆகட்டும், கனிகள் ஆகட்டும், அத்துணையும் வேதியியல் பொருள்களினாலேயே உருவாக்கப்பட்டவை. அவைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுல எவ்வளவு பெரிய அழிவை உடலுக்குள் தந்து கொண்டிருக்கின்றன நமக்கு வெளிப்படையா தெரியல. இவைகளுக்கு ஊடாக நாம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழல, நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் இல்லையா, சர்வைவல். லிவிங் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் சர்வைவல். நாம இருந்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வாழல. வாழுதல் என்றதன் பொருளே வேற. ஆகவே இந்த உலகத்துல மரணித்தல் என்பது ஆச்சரியமான விஷயமே கிடையாது. அது ஒரு இயற்கை. இந்த மரணத்தினுக்கு எதிராக இத்துணை நாள் வாழுகின்றோம் இல்லையா, அதுதான் ஆச்சரியம். அந்த வாழ்க்கையை எதனை கொண்டு வாழுகிறோம்? கண்டறியப்பட்ட மருத்துவங்கள், அவ்வளவுதான். அவைகளினது துணை கொண்டு வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது, உண்மைதான். ஆனால் நீட்டிக்கப்பட்ட வாழ்நாளில் நாம் நிம்மதியாக வாழுகிறோம் இல்லை. அதனாலதான் இது நிலையாமை என்பது திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் நிரந்தரமானது. எது? நிலையாமை தான் நிரந்தரமானது. அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா பேசினார். கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை, ஆடும் லயமும் அற்றது அறுதலும், பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே. முதல்ல கூடம் கிடந்தது. இந்த இடத்துல கூடம்ன்றத ரெண்டு விதமா பிரிக்கும். வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்ற, இந்த உலகத்துல வாழும் காலத்துல உங்களால் செய்யப்படக்கூடிய செயல்களை ரெண்டா பகுக்கலாம். ஒன்று நல்ல செயல்கள், மற்றொன்று தீய செயல்கள். இந்த நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் என்ன பயன்னு கேட்ட பொழுது முதல் குறள்ல என்ன சொல்றார்? சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட்காலத்து நீர் பெய்து இரியற்று. சலம்னா தப்பான வழின்னு அர்த்தம். சலம்னா கீழ்மை. தவறான வழியில பொருள் செய்து மார்த்தல், தப்பான வழியில பொருளை சேர்த்து குமித்து வைத்தீர்கள் என்றால், மார்த்தல்னா குமிச்சு வைக்கிறது. மார்த்தல் இதுக்கு எதற்கு இணைன்னா, பசுமட்கலத்து, பச்சை மண்ணுல செஞ்ச பானை, சுடப்படாத பச்சை மண்ணுல செஞ்ச பானை. அந்த பானையில தண்ணிய சேர்த்து வைக்கிறது போல என்ன ஆகும்? சுடாத பானையில நிறைய தண்ணிய சேர்த்து வச்சா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி பானையை கரைத்து பானையும் முற்றிலுமாக அழிந்து போகும். பானைக்குள்ள இருக்கிற நீரும் வெளியே போயிடும். அதுபோல் தவறான வழியில பொருளை அதிகமாக சேர்த்தீர்கள் என்றால் சேர்த்த பொருளும் உங்களை விட்டு போகும், சேர்த்த நீங்களும் அழிவீர்கள். ஆகவே தப்பு பண்ணாதேன்னு. இது வினை தூய்மை என்ற அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு குறள். செய்தற்கு உரிய செயல் தூய்மையானதாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய நாட்டுல மரபு என்னன்னா, நாம மேற்கொள்ளக்கூடிய செயலும் தூய்மையா இருக்கணும், அதை செய்தற்கு உண்டான வழியும் தூய்மையா இருக்கும். மீன்ஸ் அண்ட் எண்டான்னா, எண்ட்ஸ் அண்ட் மீனான்னாக்க வழியும் தூய்மையா இருக்கணும், முடிவும் தூய்மையா இருக்கும். இதான் நம்ம நாட்டு சித்தாந்தம். அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, நிலையாமை அதிகாரத்துல தப்பான வழியில பொருள் சேர்த்தைன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா, கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றேன்று அழகான உவமையை சொன்னார். கூத்தாட்டு அவைக்குழாம்னா கூத்து ஆடக்கூடிய கொட்டா. ஒரு 6 மணிக்கு கூத்து தொடங்குகிறதுன்னு வைத்துக் கொள்ளும்.
அந்த கூத்தை காண வரக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்தது போல 6 மணிக்கு வரமாட்டாங்க. இந்த கூத்து ஆடும் இடம் நமக்கு புரியலைன்னா இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய திரைப்பட கொட்டகைன்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சினிமா தியேட்டர் சாயங்காலம் 6 மணி அளவுல திரைப்படம் தொடங்குகிறதுன்னா சில பேர் 5:15 வருவான், சில பேர் 5:30 வருவான், சில பேர் 6 மணி கரெக்டா வந்து நிற்பான். சில பேருக்கு தெளிவு இருக்கும், என்ன படத்துக்கு முன்னாடி செய்தி எல்லாம் போடுவோம், அதெல்லாம் யார் பார்க்கறது, விளம்பரம் எல்லாம் போடுவோம், அதெல்லாம் யார் பார்க்கறது. ஆகவே 6:15 6:20 போனா கரெக்டா படத்தோட டைட்டில் போட்டுடுவான், அதுல இருந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட வேறுபட்ட நேரங்கள்ல வரக்கூடிய நாம் அந்த திரைப்படம் முடிந்த உடனே வந்த மாதிரியே போறதில்லை. வருகின்ற பொழுது வெவ்வேறு நேரத்தில் வந்தவர்கள் எல்லோரும் படம் முடிந்த உடனே ஒட்டு மொத்தமா வெளியே போயிடும். அது போல இந்த உலகத்துல தவறான வழியில பொருள் சேர்க்கின்ற பொழுது, தவறான செயலை செய்கின்ற பொழுது அதனால விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் அப்பொழுதுக்கு இப்பொழுது அங்கொன்றாய் இங்கொன்றாய் வரும். ஆனா அது நம்மை விட்டு போக தொடங்குகின்ற பொழுது நம்ம வீதியில நிறுத்திட்டு ஒட்டுமொத்தமா போயிடும். இதுதான் மனித வாழ்க்கையின் யதார்த்தம். இது இங்க என்ன சொன்ன, கூடம் கிடந்தது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள கூடம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கூடம்னா தெரியும்னு நினைக்கிறேன். 4 தாழ்வறைகளும் கூடக்கூடிய இடம் கூடம். இது பழைய காலத்து வீட்டு முறை தெரிந்திருந்தால் தெரியும். 4 பக்கமும் தாழ்வறைகள் இருக்கும், தாழ்வறைகள் மையத்துல சேரும். அந்த மாதிரி தாழ்வறைகள் கூடும் இடம் கூடம்னு பேர். இந்த கூடத்துல கோலங்கள் இங்கில்லை, இந்த மாதிரியான ஒப்பனைகள் இல்லை, கூடமானது அலங்கரிக்கப்படவில்லை. ஆடும் லயமும் அற்றது அறுதலும், அந்த கூடத்துல ஆடுதலோ அந்த தாளகதிக்கு ஏற்றாற் போல ஆடுதலும் அந்த தாளங்களும் இல்லாமல் முற்றிலுமாக மாறுபட்டு போயின. லயங்களும் அறுதலும். பாடுகின்றார் சிலர் மட்டும் தனியா உட்கார்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். பண்ணில் அழுதிட்டு சில பேர் இசையோடு அழுது கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு? தேடிய தீயினில் தீய வைத்தார்களே, இவர்களான உருவாக்கின நெருப்புல கொண்டு போயிட்டு வைத்து சுட்டார்கள். அப்ப இந்த இடத்துல கூடம்ன்றது எது? நம்ம உடம்பு. 5 பூதங்களும் கூடின உடம்பு இது கூடம். இந்த கூடம் கிடந்தது, இதுவரைக்கும் இயங்கி கொண்டிருந்தது, நடந்து கொண்டிருந்தது, பாடி பேசி சிரித்து கொண்டிருந்தது, எல்லோரும் இதனோடு சேர்ந்து ஆடி மகிழ்ந்திருந்தார்கள். இப்பொழுது இந்த உடல் என்கின்ற கூடம் செயலற்று கீழே கிடந்தது. கோலங்கள் இங்கில்லை. அது இருந்த காலத்துல இந்த உடலுக்கு செய்யக்கூடிய அழகுகள் கோலங்கள் ஏதும் இல்லை. இறந்து போன உடலை உடனே நீங்க கேட்கலாம், இறந்து போன உடலை குளிப்பாட்டுகிறார்களே, அது கோலம் இல்லையா? இறந்து போன உடல்ல வாசனாதி திரவியங்களை சேர்க்கிறார்களே, அது கோலம் இல்லையான்னா மன்னிக்கணும், அது கோலம் இல்லை. ஒருவனது உடலின் கண் உள்ள உயிரானது நீங்கியது என்றால் சிறிது நேரத்துல ஓரிரு மணிகள்ல என்னாகும், உடலுக்குள் இருக்கக்கூடிய தானியங்கி சுருக்கு தசைகள் எல்லாம் விரிவடைஞ்சிரும். அதனாலதான் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் கடுமையா இருக்கும் வார்த்தைகள், மன்னிச்சிருங்க. அதனாலதான் இறந்தவர்கள் கண்ணை மூடுகிறோம், வாயை மூடி கட்டுகிறோம் தலையில, கைகளையும் கால்களையும், கால் பெருவிரலையும் சேர்த்து கை பெருவிரலையும் சேர்த்து கட்டுவதன் நோக்கம் இதுதான். அப்ப இவைகளை கட்டுவதனால என்ன ஆகிறது, இதுக்கு ஆங்கிலத்துல ரிகர் மார்டிஸ் செட் அண்ட் ரிகர் மார்டிஸ் ரிலாக்சிங்னு பேர். அப்போ 2 மணி நேரத்துக்குள்ள மெல்ல மெல்ல சுருக்கு தசைகள் விரிகின்ற பொழுது வாய் திறக்க ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் அந்த வாயை மூட முடியாது உங்களால. கண்ணும் திறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கண்ணை உங்களால் எது கொண்டும் மூட முடியாது. அது போல கைகளும் கால்களும் அகண்டு போயிடும். அதனால கட்டுகிறார்கள். அப்போ இந்த புறத்தே தெரியக்கூடிய உறுப்புகளை எல்லாம் நீங்க மூடிட முடியும், கட்டிட முடியும். உடலுக்கு உள்ள சில அகப்பகுதிகள் சுருக்கு தசைகள் இருக்கு. எதுனாக்க, ஒன்று சிறுநீர் பையும், இரண்டாவது மலக்குடல். இறந்து ஒரு சில மணி நேரத்துல அவைகள் தங்கள் சுருங்கி விரியும் தன்மையை இழந்து விரிவடைந்து விடுவதினால் அதுகாரும் உள்ள தேக்கி வைக்கப்பட்டிருந்த அத்துணை கழிவுகள் வெளியே வந்து அதனை தூய்மைப்படுத்துவதற்காக, ஏன்னா இல்லத்திலிருந்து இடுகாடு வரைக்கும் எடுத்து சொல்லணும் இல்லையா? அப்போ துர்நாற்றம் வீசக்கூடாது என்பதற்காக உடலானது கழுவப்படுகிறது. வாசனாதி திரவியங்கள் சேர்க்கப்படுகின்றன. உடலுக்கு இல்ல, அந்த உடலை தூக்கி செல்பவர்கள் அருவருக்க கூடாது என்பதற்காக. இதுதான் உண்மை. நாம என்ன நினைக்கிறோம், இறந்த உடலுக்கு ரொம்ப பெரிய அளவுல ஒப்பனை எல்லாம் செய்து அதை சிறக்க கொண்டு போறோம். அதெல்லாம் இல்லை. அதை கொண்டு சேர்க்கின்ற வரைக்கும் நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை படிப்படியா குறையும். அதனால இந்த உடலுக்கு மலர்களால் அலங்கரித்தலோ, வாசனாதி திரவியங்களை கொண்டு வந்து சேர்த்தலோ, இதெல்லாம் இதற்குத்தான். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இந்த உடலானது ஒரு கூடம், இதற்கு செயல்படுகின்ற வரைக்கும், இந்த பூதங்கள் எல்லாம் உள்ளே கூடி நிற்கின்ற வரைக்கும் இந்த உடலுக்கு தேவையான அலங்காரம் எல்லாம் நடக்கும். இந்த கூடம் கிடந்தது என்றால், கூடி நின்ற பூதங்கள் எல்லாம் வெளிப்போயின என்றால், உடல் வெறும் கட்டை போல கிடக்கும். கோலங்கள் இங்கில்லை. அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு கோலங்கள் ஏதும் செய்ய மாட்டார்கள். ஆடும் லயமும் அற்றது அறுதலும், இயக்கமே அற்று போய் எந்த ஒரு செயல் அன்று கிடந்தது கிடந்தது போலவே கிடத்தப்படும். ஆடும் லயமும், ஆடும் லயம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா பயோரித்தம், அது போச்சு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பயோரித்தம் போயிட்டது. நம்ம இயக்கக்கூடிய நாடிகள் இயங்காமல் நின்று விட்டன. அற்றது அறுதலும், கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நாடிகளினது துடிப்பு படிப்படிப்படியாக இறுதியில வந்து நின்றுடும். அதுதான் சொன்ன, நம்ம உடம்புல 10 நாடி இருக்கு. வெளிப்படையா தெரியறது 7 நாடி, தெரியாமல் ரொம்ப டார்மெண்ட்ல துடிக்கிறது 3 நாடிகள். அதுதான் நம்மளுடைய பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராணனும் தனஞ்சயனும் என்கின்ற மூல ஆதாரன்ற நாடிகள். எல்லாம் மெல்ல மெல்ல அடங்கு அவைகள் இறுதியில் அடங்கி போகும். அறுதலும் இந்த மாதிரி நாம கிடத்தப்பட்டதினால பாடுகின்றார் சிலர். இந்த இடத்துல பாடுதல்னா புலம்புதல். இவர் இந்நாள் வரை இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள், புலம்புகிறார்கள், பாடுகின்றார் சிலர். சிலர் என்ன பண்ணுகிறார், பண்ணில் அழுதிட்டு, சில பேர் ராகம் போட்டு அழறான், சில பேர் புலம்பறான் இறந்தவரை நினைச்சு, சில பேர் இறந்தவரை நினைச்சு அவன் ராகம் போட்டு அழறான். அந்த காலத்துல வழக்கம் இருந்தது. இறந்தவருக்காக அழுதற்கு என்ற ஒரு கூட்டமே இருந்தது. இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டத்துல போனீங்கன்னாக்க பணம் கொடுத்தால் இதற்கு என்று வந்து அழுதற்குன்னு மக்கள் இருக்கிறார்கள். அதுக்குதான் அந்த கிராமங்கள்ல எல்லாம், அந்த பகுதிகளில் சொல்லக்கூடிய பழமொழி கூலிக்கு மாரடித்தல்னு பேர். கூலித்தொகை கொடுத்தால் வந்து முறையாக அந்த பழைய பாடல்கள்லாம் இருக்கிறதுக்கு பிலாக்கணம்னு பேர், பாடி அந்த இறந்தவரை பற்றி ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் வார்த்தைகளை போட்டு இயற்கையாகவே கட்டுவார்கள் அந்த பாட்டை. அதான் பண்ணோடு அழுது, பண்ணில் அழுதிட்டு இசையோடு பாடி அழுகிறார்கள். அதுக்கப்புறம் அழகான வார்த்தை, தேடிய தீ. இந்த உடலை கொண்டு எரிப்பதற்கு இவர்களாக தேடி எடுத்த தீயது.
தானா உருவான தீ அல்ல, தீய உருவாக்குகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இறந்தவர்கள் வீடுகள்ல போனீர்கள் என்றால் இறப்பு நடந்த உடனே முதல்ல என்ன செய்வார்கள்னா வீட்டு வாயில்ல ஒரு மண் சட்டி வைத்து அதுல தீய வளர்ப்பார்கள். அதெல்லாம் எதற்குன்றதெல்லாம் நடைமுறை சித்தாந்தம் வேறு. அந்த வீட்டு வாயில்ல நெருப்பு சட்டியை பார்த்த உடனே இந்த வீட்டில் ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் என்பதை யாரும் சொல்லாமலேயே தெரிந்து கொள்வதற்கு ஒன்று. இரண்டாவது, பழைய காலங்கள்ல எல்லாம் திறந்த வெளிகள்ல தான் அந்திம கிரியைகள் நடக்கும். இன்னைக்கு இருக்கிறது போல க்ளோஸ்ட் கிரெமட்டோரியம் எல்லாம் கிடையாது. இப்ப அந்தி வழியில நடக்கக்கூடிய அந்த கிரியைகளுக்கு நெருப்பு பொது வெளியில உருவாக்க முடியாது. இன்றைக்கு இருப்பது போல நெருப்பை உண்டாக்குவதற்கு ஏதுவான சாதனங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒன்று வன்னிக்கட்டையை வச்சு கடையணும், இல்லைன்னா 2 கற்களை கொண்டு உராயணும். அதுல இருந்து வரக்கூடிய தீப்பொறியை கொண்டுதான் தீயை எழுப்பணும். அது முடியாது திறந்த வெளியில. ஆகவே வீட்டிலேயே நெருப்பை உருவாக்கி அதை ஒரு பானையில வச்சு பத்திரப்படுத்தி விடுகிறார்கள். அது வீட்டு வாயில்ல வைத்ததுனால வரக்கூடியவர்களுக்கும் அது ஒரு குறிப்பு, இந்த வீட்டில் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. எடுத்து சென்று அந்த உடலை எரிப்பதற்கு தீய நாமே என்ன பண்ணுகிறோம்? தேடிய தீய நம்ம உருவாக்குறோம். அதனாலதான் ஆதி காலத்துல நெருப்பை 3ஆக வகுத்தார்கள். ஒன்று ஆகவனீயம், 2 காரிகபத்தியம், 3வது தக்ஷணானீயம்னு பேர். தக்ஷிணம் என்றால் தெற்கு, தென் திசையில தான் நம்ம முன்னோர்கள் இருப்பதாக நம்பிக்கை. அவர்களுக்கு தென்புலத்தார்னே பேரு. தெற்கு திசையினுடைய அதிபதி யாருன்னா யமன். அதனால அவனுக்காக உருவாக்கப்படக்கூடிய தீயது. ஆகவேதான் தேடிய தீயது. விரும்பி தேடுகிறோம் அந்த தீய. யார் ஒருவரும் என்னதான் நமக்கு அவரோடு நெருங்கிய நட்பு, உறவு, ஈடுபாடு இருந்தாலும் இறந்ததன் பின் விரைவாக சென்று எரிப்பதில் தான் மனதை செலுத்துவனே ஒழிய அந்த உடலை இறுதி வரை வீட்டில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் யாரும் நினைக்க மாட்டோம். ஆகவே விரைவாக தீயை தேடுகிறோம். தேடிய தீயினில் ரொம்ப அழகான வார்த்தை, தீய வைத்தார்களே. தீய வைத்தார்கள்னா தீயை வைத்தல்னு ஒரு பொருள், எரித்து கருக்கினார்கள். தீய வைத்தல், அந்த நெருப்பினை கொண்டு அந்த உடலை கருக்கினார்கள், நீற்று போக வைத்தார்கள், எரித்து சாம்பலாக்கினார். ஆகவே இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடலானது ரொம்ப அழகு. இந்த பின்னாடி வேற ஒரு சித்தர் பாடுவர், நம்முடைய உடலை நாம பார்த்து பார்த்து வளர்க்கிறோம். ஊன் பொதிந்த உனது உடலை உனது உனது என்று எண்ணில் ஊர்ப்புறத்து நாய் நரிகள் பேய் கழுகு தனது தனது என்று உண்ணும். வாழுங்காலத்துல இந்த உடம்ப பார்த்து பார்த்து வளர்ப்போம். எத்தனை கிரீமு, எத்தனை விதமான ஒப்பனை, கொஞ்சமா நஞ்சமா. அதற்கு உண்டான அழகு சாதன நிலையங்கள், தலைமுடிய செப்பமிட்டு கொள்ள, முகத்தை செப்பமிட்டு கொள்ள, உடம்புல இருக்கக்கூடிய கை கால்கள் நகங்கள் இவைகளையெல்லாம் அழகுபடுத்தி கொள்ள எத்தனை விதமான பொருள்கள். இந்திய நாட்டிலேயே மளிகை சாமானை விட அதிகமாக விற்பனையாகக்கூடிய பொருள் எதுனா காஸ்மெட்டிக். நான் சொல்லல, இந்திய பொருளாதார வரைபடத்துல இருக்கக்கூடிய நுகர்பொருள் திறனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இவ்வளவு பார்த்து பார்த்து நம்முடைய மேனியை அழகுபடுத்தி கொள்ளுகிறோமே, இந்த அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய இந்த மேனி உடலை விட்டு உயிர் போனவண்ண ஊர் புறங்காட்டுல இருக்கக்கூடிய நரிகள் நாய்கள் எல்லாம்
ஆர்வத்தோடு வா நீ இங்கதானே வந்து சேர வேண்டும், நாங்கள் உன்னை நன்றாக உண்டு கொள்ளுகிறோம், அவைகள் ஆர்வத்தோடு காத்திருக்கும். ஊர்ப்புறத்து நாய் நரிகள் பேய் கழுகு தனது தனது என்று உண்ணும். நீங்க என்னதான் பராமரித்தாலும் அது நிற்க போவதில்லை, நிலைக்க போவது இல்லை. அதனால இது தேவையற்றது. ஆகவே கலைந்து போன கூடம் போல் ஆகக்கூடியது உடல். அதனுள் இருக்கக்கூடிய இசை நிற்கும், அதனை சுற்றி எல்லோரும் அழுவார்கள். இறுதியில தேடிய தீயை கொண்டு காட்டிலே வைத்து சுட்டு எரிப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த உடலுக்கா நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கேட்டுட்டு அடுத்தது சொன்னார், பார்த்து பார்த்து செய்யணும். ஏதாவது நிலைக்கிறதான்றார். எப்படி? முட்டை பிறந்தது 300 நாளினில், இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகள், பட்டது பார் மனம் 12 ஆண்டினில், கெட்டது 70 கேடு அறியீரே. என்ன உடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்க? முட்டை பிறந்தது, தாயின் கருப்பையில முட்டையாக தோன்றுகிறதே ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். அது கருவாக தோன்றியது தாயின் வயிற்றுல 300 நாட்கள் இருந்து, என்ன இது முட்டை பிறந்து 300 நாளிலே, 300 நாள்னா 10 மாதம், அந்த 10 மாதம் கழித்து இட்டது தானிலை, அந்த 300 நாள் கழித்து தாயின் கருவறையிலிருந்து குழந்தையாக வெளியே வருகிறோம். கால கணக்குல அங்கேயே தங்கி வளர்ந்து வெளியே வருகிறோம் குழந்தையாக. இட்டது தானிலை. அப்படி வந்தோமே, இந்த உடலை கொண்டு ஏதாயிலும் உருப்படியா செய்யறோமா நினைச்சோமா? எப்படியா? ஏதேனும் ஏழைகள், ஏழமைன்றது முட்டாள்தனம். இப்படி வரக்கூடிய உடலை நாம முட்டாள்தனமா தான் கையாண்டு இருக்கிறோமே ஒழிய யார் ஒருவரும் புத்திசாலித்தனமா கையாளலையா? ஏன்னா பட்டது பார்மனம் 12 ஆண்டில். அவ்வாறு 300 நாள் கருவில் இருந்த குழந்தை வெளியே வந்தவுடனே 12 வருஷம் முடியறதான்னு பார்த்துட்டு இருந்து அந்த உடம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். அந்த காலத்துல 12 ஆண்டுல திருமணம் செய்தல் மரபா இருந்தது. இலக்கியங்கள்லாம் பேசுகின்றன. அதுதான் நான் வேடிக்கையாக சொன்னேன். வால்மீகியினுடைய ராம காதையில சீதைக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம் என்ற காட்சியை சொல்லுகின்ற பொழுது ராமனுக்கு வயது 12, சீதைக்கு 6 வயசு. வால்மீகியில 3 இடங்கள்ல இத வற்புறுத்துகிறார் வால்மீகி. 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது சரியான அன்றைக்கு அது நடைமுறை, அதோட நிறுத்தணும். அதனை கொண்டு இன்றைய சூழல்ல நாம பொருத்தி எல்லாம் பார்க்க கூடாது, பயனில்லை. பட்டது பார்மணம், என்ன தாய் வயிற்றிலே 300 நாள் இருந்து வந்த குழந்தைக்கு ஆண்டு காலத்தை பார்க்கிற 12 ஆண்டு ஆச்சான்னு 12 ஆண்டு காலம் ஆன உடனே அதற்கு எல்லோரும் அறியக்கூடிய அளவுல திருமணத்தை பண்ணி வச்சு. பட்டது பார்மணம் 12 ஆண்டில். சரி, ஆயிற்று. 12 ஆண்டுல திருமணம் ஆயிற்று. மனம் பட்டதுன்ற வார்த்தையை போட்டிருக்காரு. திருமணத்தை நிகழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி விட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சா? கெட்டது 70 கேடு அறியீரே. 70 ஆண்டு காலம் நிரம்பின உடனே இந்த உடலானது கெட்டு அழிய போகிறது. இதனுடைய கெடுதல் தன்மையை அறியாமல் ஏதோ 300 நாளிலே பிறந்த உடல் 12 வயதுல மணக்கணும், 70 வயதுல உடலை விட்டு இந்த உயிர் நீத்ததற்கு பிறகு இந்த உடலை கொண்டு எரிக்கப்பட வேண்டும். இந்த சுழற்சியில தான் வாழுகிறோமே ஒழிய இந்த உடலை கொண்டு உருப்படியா ஏதாவது செய்யறோம்? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இப்போ உலகத்துல சாதித்தவர்கள், அறிவியல்லையோ மருத்துவத்திலேயோ சாதித்தவர்கள் இல்லையா? அப்ப அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா
எல்லாம் சாதித்தார்கள். யாரேனும் ஒருவரேனும் மரணத்தை வென்றார்களான? எல்லோரும் சாதித்தார்கள். பல விஞ்ஞான மேதைகள், மருத்துவ மேதைகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், காலம் கடந்து நிற்கக்கூடிய அளவுல காவியம் எழுதியவர்கள், ஓவியம் தீட்டியவர்கள், சிற்பம் உருவாக்கி எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்டன இருக்கின்றன. உருவாக்கியவர்கள் எங்கு போனார்கள்? அவர்கள் இந்த உலகத்தில் நிலைத்து நின்றார்கள். மரணத்தை வெல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இருப்பதிலேயே கடினமான விஷயம். அதுதான் முன்பே சொன்ன வகுப்பு தொடங்குகின்ற பொழுது, இந்த உலகத்துல வாழுதல் என்பதுதான் கடினம். மரணத்தல் என்பது இயல்பான விஷயம். ஆகவேதான் கெட்ட 70 கேடு அறியீரே. 70 ஆண்டு முடிந்தவுடனே நாம செத்து போறோமே. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்மால செய்யப்பட்ட எந்த செயல்ல அந்த உடலோடு அல்லது உடலை விட்டு உயிர் வெளியேறுகின்ற பொழுது அதற்கு துணையாக வரக்கூடிய ஏதொன்றையாவது நாம முயன்று சேர்த்து வைத்தோமா? யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே பண்ணல. கனவு போல வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போகும். இந்த ஆங்கிலத்துல ஒரு மரபு தொடர் உண்டு, மூவிங் த பிட் அப்படின்னு. அதாவது ஒரு அலுவலகத்துல மூன்று விதமான பணிகள். என்னன்னா, கம்பம் நடணும், அதற்கு உண்டான குழி எடுக்கணும், கம்பத்தை வைக்கணும், மூடணும். ஒரு நாள் அந்த மூவர்ல ஒரு அந்த கம்பம் நடுவதற்கு உண்டானவர் வரல. குழி எடுக்கிறவன் எடுத்து கொண்டே போனான். கம்பம் நடுவதற்கு உண்டான ஆள் இல்லை. அதனால குழிய மூடக்கூடியவன் தன் வேலையை செய்யாம இல்லை, அவன் மூடிக்கொண்டே வந்தான். என்ன பயன்? இதுதான் நம்ம வாழ்க்கை. குழி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், அதை மூடிக்கொண்டே வருது. இதற்கு இடையில எடுத்ததற்கும் மூடுவதற்கும் நடுவுல ஏதாவது சாதித்து அதன் மூலமாக இந்த உயிருக்கு ஒரு வலுவான துணையை நாம உருவாக்கினோமானா இல்லை. அதனாலதான் வாழ்க்கை என்பது மெல்ல மெல்ல கதையாய் பழங்கனவாய் போனது வேணார் தாயுமான். எதனையும் நாம சாதிக்கிறது இல்லை. கொஞ்சம் நம்முடைய இறுதி காலம் சுய நினைவோடு இருக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மீள்பார்வை செய்து பாருங்கள். நாம் ஏதாயிலும் நிலைத்திருக்கக்கூடிய அளவில் சாதித்து இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்பதான் உண்மை தெரியும். நாம எதனையெல்லாம் சாதித்தோம்னு நினைக்கிறோமா, அதை விட பெரிய அளவில் சாதித்தவர்கள்லாம் நமக்கு முன்னாடியே போயிட்டான்னு அப்பதான் உண்மை தெரியும். அப்ப நாம அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம ஒன்றுமே பண்ணல. இந்த உடலை விட்டு உயிர் செல்லுவதற்கு அந்த உயிருக்கு துணையாக ஏது ஒன்றையும் நாம தயார் பண்ணல. வந்தது முதற்கொண்டு மரணம் வருகின்ற வரைக்கும் ஏதோ இருந்து கொண்டே நாட்களை கடத்தி விட்டோம். அதனாலதான் எல்லாவற்றையும் காலக்கிரமத்துக்கு உட்பட்டு செயல்படுத்துகிறோமே ஒழிய எங்காயிலும் சிந்திக்கிறோமா? இல்லை, எல்லாம் காலக்கிரமம் தான். 6 வயசாச்சா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துரு. 22 வயசாச்சா பட்டப்படிப்பு முடிஞ்சுதா எங்கன்னா வேலை கிடைச்சிருந்தா பாரு. 21 வயசாயாச்சு, வேலையை பார்த்து சேர்த்துரு. வேலைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு, வேலை கிடைச்சாச்சு இல்ல, உடனே கல்யாணம் பண்ணிடு. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா அது சும்மா இருக்கிறான்னா சுத்தி இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டேன்றான். ஏதாவது விசேஷம் உண்டா? ஏதாவது விசேஷம் உண்டான்னு இவன் பிறந்ததற்கே காரணம் தெரியல, தான் எதற்காக பிறந்தோம்னு. அழகா கண்ணதாசன் எழுதுவார் இல்லையா, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் என் செல்வ மகனேன்னு. இதான் வாழ்க்கை. நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை எதற்காக உருவாக்கினது தெரியாது.
இதுதான். இதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான முயற்சியில கூட நாம இறங்குறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நாம தேடுவதற்கு தயாரா இல்லை. ஏன்னா தேடினோம்னா அந்த தேடுதலினால் விளையக்கூடிய விளைவை எதிர்கொள்ளக்கூடிய மனசு இருக்கணும், நமக்கு இருக்காது. ஆகவே எதன் ஒன்றையும் எதிர்பார்த்து அதனை நோக்கிய திட சித்தாந்தத்தோடு செயல்படுவதற்கு தயங்கி என்ன செய்யறோம்? தேடுறதையே விட்டு. அதாவது வேடிக்கையாக ஒரு திரைப்படத்துல சொல்லுவான் ஒரு கதாபாத்திரம், நமக்கு ஏன் வம்பு, யாருக்கும் தெரியாத மாதிரி ஏதோ பதுவிசா இருந்தா மாதிரி இருந்துட்டு போயிடணும். அதல்ல வாழ்க்கை. அதனாலதான் இந்த வயதை காரணம் காட்டி அடுத்தடுத்து இவைகளை செய்ய வேண்டும்னு ஆர்வம் காட்டுகிறோமே, இந்த ஆர்வத்துல நம்ம வாழ்க்கை முடிகின்ற பொழுது உடலை விட்டு பிரியக்கூடிய உயிருக்கு துணையாக உறுதி தரக்கூடிய ஏதேனும் ஒன்றையாவது சிந்தித்து இருக்கிறோமான்னா இல்லை. இப்படி வருத்தப்பட்ட திருமூலர் அடுத்தது சொல்றார், இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டால் முடிஞ்சு அறியார் முழங்குவர் மூடர், விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்தது பதைக்கின்றவாறு. இதை விட மிக எளிமையான வாழ்க்கையை விளக்க முடியாது. இப்போ வீட்டுல விளக்கு இருக்கு, அந்த விளக்குல திரியிட்டு நெய்யிட்டு ஏற்றுகிறோம். அதிலிருந்து எழக்கூடிய ஒளி வீட்டை நிறைக்கிறது. சரி, இப்போ ஒளியினால் விளக்குக்கு பெருமையா, விளக்கினால் ஒளிக்கு சிறப்பா? யோசிச்சு பாருங்க. இதுல விளக்குன்றது எது, சுடர்ன்றது எதுன்னா, சுடர் என்பது நம்ம உள்ள இருக்கக்கூடிய உயிர். இந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய உடல் என்பது சுடரை தாங்கி இருக்கக்கூடிய விளக்கு போல. அப்ப விளக்கு முக்கியமா சுடர் முக்கியமானா, சுடருக்காக தான் விளக்கு இருக்கு. அப்ப எரியிற சுடர் அணைஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், எவனாவது விளக்க நடுக்கூட்டத்துல வைப்பானா? அதான் கேட்கிறார், இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டால் முடிஞ்சது அறியார். விளக்குல அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் தாண்டா விளக்க மரியாதையா வச்சிருப்பான். விளக்குல இருக்கக்கூடிய ஒளி போயிட்டதுன்னா விளக்கு தூக்கி மூலையில போட்டுடும். அது மாதிரி உன் உடலுக்குள்ள உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருப்பான். உயிர் போச்சுன்னா கொண்டு போய் கடத்திடும். இதனால பயன் இல்லை, சீக்கிரம் எடு, சீக்கிரம் எரிச்சிடும். ஆகவேதான் இடிஞ்சில் இருக்க அகல் இருப்பினும் இருளை ஓட்டி பொருள்களை விளக்குகின்ற சுடரை அணைத்து விட்டால் அவ்வகலுக்கு உரிய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் யாரும் அதை தொடமாட்டான். ரொம்ப சாதாரண மேற்கோள் நம்ம பார்க்கிறோம். கார்த்திகை தீபத்துக்கு எவ்வளவு விளக்கு வாங்குறோம்? விளக்கெல்லாம் அணைஞ்ச உடனே எடுத்து பத்திரமா அலம்பி வேற கட்டி வச்சிடுறோம், மூட்டை கட்டி வச்சிடுறோம். வெடிக்க தெரியுமா? மூட்டை கட்டி வைக்கிறதுன்ற சொல்லு மரணத்துக்கு பிறகு உடலை கட்டுறது. மூட்டை கட்டி அனுப்பிச்சாச்சான்னு கேட்பான், அவ்வளவுதான் முடிந்ததுன்னு அர்த்தம். உடம்புக்குள்ள ஒளி என்கின்ற உயிர் ஓட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் உடலுக்கு மரியாதை. அந்த உயிரை பேணுதலும் அந்த உயிர் உடலை விட்டு விலகுகின்ற பொழுது அதற்கு உரிய துணை தேடுதலும் தான் வாழ்க்கையா இருக்கும். ஆகவே முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர். உடம்பினுடைய வாழ்நாள் முடிந்து உயிர் போனதற்கு பிறகு இந்த உடம்பை கொண்டு எல்லோரும் அழுகிறார்கள். இந்த அறியாமையினால இந்த உடல் தான் சாசுதம்னு நம்பி ஏமாந்துட்டு. அப்படி நம்புவதில் பயனில்லை. முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர். ஐயோ போயிட்டானே நல்லா அழறான். அதனால என்ன பயன்? இருக்கின்ற வரைக்கும் இந்த உயிரை கொண்டு இந்த உடல் செயல்பட்டதை என்ன சாதிச்சிட்டோம்?
நான் என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப அண்மையில கூட ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். என்னோடு பணியாற்றியவர் என்னுடைய போன வெள்ளிக்கிழமை நாள் தான் வகுப்பு எடுக்கல. அதுல பிசிக்ஸ் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களோடு சேர்ந்து பணியில் அமர்ந்த ஒரு பேராசிரியரும் வந்திருந்தார். ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து. அவற்றை கேட்டேன், நீ பெங்களூர்ல உன் மகளோடு இருப்பதாக அல்லவா எனக்கு செய்தி? இல்ல நான் சென்னைக்கு வந்துட்டேன், மகள் பக்கத்திலேயே நாங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கோம் அப்படின்னு. அவனும் பிசிக்ஸ் துறையில முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராயிருந்து ஓய்வு பெற்றவன். அவன் மனையாளும் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். சாதாரணமா கேட்ட என்ன செய்கிறீர்கள்? தெளிவா பதில் சொன்னானே, ரசிச்சேன். சும்மா இருக்கும். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே கேட்டேன், ஏன் அடிக்கடி கேட்கக்கூடிய அல்லது விளக்கக்கூடிய ஒரு மேற்கோள் இது. யாரோ நெட்ட மரத்தில் இப்போ உட்கார்ந்து அழகா பழம் தின்னுகிறோமே, நம்முடைய காலத்துல பழம் தின்னுவது மட்டும்தான் நமக்கு வேலையா? நமக்கு அடுத்த தலைமுறையினர் தின்னுதற்கு உரிய மரத்தை நட வேண்டாமா? அது என்ன ஒரு தன்னலம்! நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகத்தை எப்படி பாதுகாத்து விளைநிலங்களை உருவாக்கி, தானியங்களை உருவாக்கி, காய்கனிகளை உருவாக்கி நாம வாழுதற்கு இந்த உலகத்தை பாதுகாப்பா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல. யாரும் பட்னியில் சாகலையே. அப்ப அவர்களால் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் பொறுப்பு நமக்கு இருக்கணும் இல்லையா? யாருக்கானும் இருக்கா அந்த பொறுப்பு? மற்றவன் நட்ட மரத்தில் பழத்தை உண்ணுகின்ற பொழுதே சிந்திக்க வேண்டும், நாம் அடுத்தவன் உழைப்பில் வாழுகிறோம். ஆகவே அடுத்த தலைமுறை நம் உழைப்பில் வாழுவதற்கு நாம் ஏதாயிலும் செய்தாக வேண்டும்ன்ற அடிப்படை புத்தி இருக்கணும். இதைதான் வள்ளுவர் சொல்றார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் இதை கத்து கொடுத்துருக்கு உனக்கு. இத தெரியாம இருந்தேன்னா பல கற்றும் கல்லார் அறிவிலான். நீ என்னதான் கற்றாலும் நீ படிக்காதவன் தான், நீ முட்டாள்தான். உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். நீ வாழ முன்னோர்கள் பலரை விட்டு சென்றார்கள். ஆகவே உனக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் வாழ நீ உலகத்திற்கு உருப்படியா எதையாவது விட்டுட்டு போ. இதை செய்யலன்னா முழங்குவர் மூடர். ஐயோ போயிட்டதேன்னு அழுது பிரயோஜனம் என்ன? விடிஞ்சி இருளாவது அறியா உலகம். இந்த விளக்கு அணைந்தாலும் விடிஞ்சாலும் இருளாகத்தான் உலகம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லதை செய்யாமல் இருந்தாய் என்றால் நீ வாழ்ந்ததன் பின் உன் வாழ்க்கை இருளாகத்தான் தெரியும். ஆகவே இருளா அறியா உலகம் படிஞ்சு கிடந்தது பதைக்கின்றவாறே அந்த வெளிச்சம் இல்லாத உலகத்துல தடுமாறக்கூடிய குருடர்களை போல பதைத்து அலைவதில் என்ன பயன்? ஆகவே இருக்கின்ற பொழுதே யோசியுங்கள், நம்மால் என்ன பயன் நாளை உலகினுக்கு தர முடியும் என்பதை. இல்லை என்றால் நீங்கள் இருளற்ற உலகில் கண்ணற்றவர்கள் போலே தடுமாறக்கூடிய ஒரு நிலை தோன்றிவிடும். ஆகவே யோசியுங்கள். சரியா? அடுத்த வகுப்பில் தொடரும்.